நீங்க வந்து ஒரு பிசினஸ் பண்ணிருக்கீங்க. ஒரு முழு நேர அரசியல்வாதியா இல்ல பிசினஸ் மேனா? இல்ல எப்படி நான் வந்து எடுத்துக்கிறது அத? அரசியல்னு வந்த உடனே ம். என்னுடைய பிசினஸ் எல்லாம் எப்படி தளபதி வந்து அவருடைய துறையை விட்டுட்டு அரசியலுக்கு வந்தாரோ, அதே மாரி நான் என்னுடைய பிசினஸ்லாம் எனக்கு அடுத்தடுத்து இருக்கவங்ககிட்ட ஒப்படைச்சுட்டு, நான் என்னுடைய பிசினஸ் வந்து வெளியேறி மக்கள் பணிக்கு வந்துட்டேன். அது எப்படி சார் பிசினஸ் மேனால பண்ண முடியுமா சார்? நான் இல்லைங்க. பணத்த பணமா நெனச்சா தானேங்க. ஒரு அதாவது ஏன்னா ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கிறீங்க கஷ்டப்பட்டு அடிப்படையில இருந்து. சாம்ராஜ்யத்தை உருவாக்கியிருக்கேன். அது அத ஒரு வந்து கார்ப்பரேட் லெவல்ல போறப்ப, ம். இங்க முதலாளியே வராது. ஏன் இப்ப என்ட்ட 4000 பேர் இருக்கான்னா, 4000 பேருமே முதலாளி தான். நான் இல்லைனாலும் அவன் நிறுவனத்தை உயர்த்தி கொண்டு போவான். நிறுவன கட்டமைப்பு இருக்கும். அதுதான் கார்ப்பரேட். அது உங்களுக்கு தெரியும். சாதாரணமா ஒரு பெட்டி கடை வச்சிருக்காரு, ஒரு பலசர கடை வச்சிருக்காரு, ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சிருக்காரு, அவரே பார்க்கணும். இங்க கார்ப்பரேட் உலகத்துல அப்படி அப்படி இல்ல. நாங்க நல்ல கட்டமைப்பு, நல்ல நிர்வாகத்தை ஏற்படுத்தி குடுத்துட்டேன். இனி அது வட்டம் அவங்க பார்ப்பாங்க.